அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ஒரு 46 நாட்களுக்கு ரிஷபராசியில் குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகமாக சஞ்சாரம் செய்கிறார். தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் 27ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை. சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் பகவான் விலகுகிறார். சனி பார்வையிலிருந்து செவ்வாய் விலகும்போது பெரிய கண்டங்களிலிருந்து கன்னிராசி என்பர்கள் தப்பித்து மீண்டு வந்து விட்டீர்கள். அடுத்த 46 நாட்கள் குருமங்கள யோகம். செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் கூட்டணி சேரும்போது கன்னிராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் எல்லோருமே 12 ராசி அன்பர்களுமே உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக உடல் ஆரோக்கியத்துடன் மக்கள்கள் இருப்பார்கள். தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக சந்தோஷமாக நடைபெறும். பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஆறுபடை முருகனை வழிபடலாம். கன்னிராசிக்கு 9வது வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது எதிர்வரக்கூடிய இந்த 46 நாட்களில் உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா ஆறுபடை முருகனை வழிபடலாம். 6 படை ஸ்தலங்களில் ஏதோ ஒரு கோயிலுக்கு பழனிக்கு போகலாம், திருத்தணிக்கு போகலாம், திருச்செந்தூர் போகலாம், சுவாமிமலை போகலாம். உங்களுக்கு நேரம் கிடைச்சுன்னா முருகனை தரிசனம் செய்யுங்கள். செவ்வாய் குருபகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், வீர தைரியக்காரகன். 9 நவகிரகங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்ற ஒரே கிரகம் செவ்வாய். ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுப்பவர் செவ்வாய். பெண்கள் கலத்தரக்காரகன் செவ்வாய். காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் வேலை செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம். அழியா புகழ் பெற்று பல மாமன்னர்கள், சர்வாதிகாரிகள், மாவீரர்கள், சாதனையாளர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். கன்னி ராசிக்கு 9வது வீட்டிலே கன்னிராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ஒரு 4 வருடங்களுக்கு பிறகு அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றார். சனி பகவான் பார்வையில். சனிச்செவ்வாய் பார்வை என்றாலே உடலிலும் சரி, மனதிலும் சரி, ஊரிலும் சரி, உறவிலும் சரி, எல்லாமே ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும். கடந்த 45 நாட்களாக கன்னிராசி அன்பர்களுக்கு இதை கை காலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கும். பல் வலி ஏற்பட்டிருந்திருக்கும். ஒரு சிலருக்கு பல் விழுந்திருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருந்திருக்கும். அஷ்டமத்திலே அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்வை செய்யும்போது உங்கள் பேச்சால் சில உபத்திரியம் பட்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்திருக்கும். 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்வை செய்து கொண்டிருக்கும் போது கடந்த 45 நாட்கள் கன்னி ராசி என்பவர்களுக்கு பெரிய கண்டம். அதிலிருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மன குழப்ப நிலையிலிருந்து இப்போ நீங்கள் வெளியே வர போகிறீங்க. கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதம், மிருகசீரிச நட்சத்திரம் 2 பாதத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியிலே கேது பகவான் அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு 2 மாத காலம் பெரும்பாலும் மன நிம்மதி இல்லாமல் இதே ஒரு விரக்தியான ஒரு செயல்பாடுகள் இருக்கும். நீங்கள் குடும்ப நபர்களிடம் கொஞ்சம் சந்தோஷமாக பேசுங்க.
நீங்கள் வந்து உருன்னு ஒரு மூலையில் உட்காந்துருந்தீங்கன்னா குடும்ப நபர்களும் உங்களை பார்த்துட்டு அவங்களும் வேதனையில் இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை தெருவு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. குருபகவான் பார்வை இருக்கிறது, அதனால் வந்து பெரிய அளவு பிரச்சனைகள் குறையும். அதிகமாக மனக்குழப்பமாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் செய்துட்டு வாங்க, பிரச்சனை நீங்கும். கன்னி ராசி என்பதற்கு மன நிம்மதி கிடைக்கும். பாக்கியத்திலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது கன்னி ராசி என்பதற்கு எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் மன நிம்மதி கிடைக்கும். பாக்கியத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்து 3வது வீட்டை பரிசுகிறார்கள். பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உங்களுடைய கௌரவம் உயரும். உங்களுடைய குறிக்கோள் வந்து நிறைவேறும். இந்த கால நேரத்தில் கன்னி ராசிக்கு 11வது வீட்டிலே சூரியன் சுக்கிரன் புதன் 3 கிரக கூட்டணி சேரப்போகிறது. உபஜெயஸ்தானம் பலமாக இருக்கும்போது அரசு அரசியல் பெயர் மதிப்பு மரியாதை உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன், டபுள் லாபம். இரட்டைத்தன்மை கொண்ட கிரகம் புதன் கடக ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய அறிவாற்றலால் 2 நன்மைகளை பெற போகிறீங்க. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. குடும்பம் சார்ந்த பிரச்சனை தீரும். கடந்த 45 நாட்களாக செவ்வாய் 2ஆம் இடத்தை பாரி செய்து கொண்டிருக்கும் போது குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். அது பண பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் வாய் வார்த்தையால் பேச்சால் பிரச்சனை வந்திருக்கலாம். அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். தந்தை ஸ்தானமான பாக்கியஸ்தானத்திலே செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது தந்தை வழி சொத்துக்கள் மூலம் வில்லங்கம் பிரச்சனை இருந்துச்சுன்னா, தீராத பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதில் வந்து தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது. பெரியவர்கள் சொத்துக்கள், முப்பாட்டனார் வாங்கிய, தாத்தா வாங்கிய, பெரியோர்கள் வாங்கிய சொத்துக்கள் ரகசியம், பத்திரம் சார்ந்த உள் உரிமைகளை கன்னிராசி என்பர்கள் தெரிந்து கொள்வீர்கள். அதற்குண்டான வாய்ப்பு எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் கன்னிராசி என்பர்களுக்கு உண்டு. பாக்கியத்திலே குருவும் செவ்வாயும் கூட்டணி சேரும்போது நீண்ட தூர பயணம், அது வந்து ஆன்மீக பயணமாக இருக்கலாம், சுற்றுலாவாக இருக்கலாம். நீண்ட தூர பயணம் செய்யக்கூடியவர்கள் கன்னிராசிக்கு அஷ்டமாதிபதி பாக்கியத்திலே வரும்போது நீண்ட தூர பயணம் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். தந்தை ஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி செவ்வாய் குருபகவானுடன் கூட்டணி சேரும்போது உங்கள் அப்பாவிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுடைய அப்பாவுக்கு கோபதாபங்கள் ஏற்படும். உங்களுடைய அப்பாவிடமிருந்து நீங்கள் வந்து கடுஞ்சொற்கள் சாபகேபம் வாங்கக்கூடிய நிலை கொண்டு வரும். கன்னிராசி என்பர்கள் உங்கள் தந்தையாரிடம் நல்ல பேர் எடுக்க பாருங்கள். உங்களுக்கு வந்து தைரிய வீரியஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. நீங்கள் வந்து துர்த்துர்னு எதையாச்சும் ஒன்று செஞ்சு உங்கள் தந்தையாரிடம் உங்களுடைய செயல்பாடுகள் அவருக்கு பிடிக்காமல் போய் அவர் வந்து கடுமையாக வார்த்தை விட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும். எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் 11ஆம் இடம் பலமாக இருக்கும்போது மூத்த சகோதர சகோதரிகள், அண்ணன் அக்கா, அவர்கள் வந்து வெளிநாடு தொடர்புகள், வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறாங்களா அல்லது வெளிநாடு மூலம் அவர்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா பெரிய அளவு அவர்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை கன்னிராசிக்கு விரயத்தின் மேல் விழுகிறது. உங்களுடைய சகோதர சகோதரிகள், மூத்த அண்ணன் அக்காவுக்கு வெளிநாட்டிலிருந்து வருமானம் வருதுன்னா அவர்களுக்கு பெரிய அளவு அதிர்ஷ்டம், டபுள் ப்ரமோஷனு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு பகவானும் செவ்வாய் பகவானும் 3ஆம் வீட்டை பாரி செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானம் உண்டு. அவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் கன்னிராசி என்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். புதிய மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் கன்னிராசி என்பர்களுக்கு உண்டு. புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், புதிய வெற்றி வாய்ப்புக்கு கன்னிராசி என்பர்களுக்கு வழிவகுக்கும். இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 2ஆம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த 46 நாட்கள்
2ஆம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். முதல் தார திருமணம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் நன்றாக யோசித்து கலந்து ஆலோசித்து முதல் தார வரன் பார்க்கும்போது திருமணம் நடக்கும். நேர் 7ஆம் வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது பெரிய அளவு கலத்திரஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகுவால் கருநாக பாம்பால் கன்னிராசி என்பளுக்கு கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் கணவன் மனைவி கலத்தர சுகத்தின் வழியில் பிரச்சனைகள் குறைகிறது. கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். பெரிய அளவு கன்னிராசி என்பளுக்கு சனி பகவானால் தொந்தரவுகள் குறைகிறது, நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கிறது, மனக்குழப்பம் குறைகிறது. கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணம் செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்பு குருபலன் இருக்கிறது. பாக்கியத்திலே செவ்வாய் அமர்ந்து விரயத்தை பாரி செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் வரும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 4வது வீட்டின் மேல் விழுகிறது. தாயாரிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. வீடு மனை நிலம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கன்னி ராசி என்பளுக்கு எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் உண்டு. சேமித்த பணம் முதலீடுக்காக நீங்கள் அசையா சொத்து வாங்கி போடும்போது எதிர்கால முன்னேற்றத்துக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.